காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டையும் உப்பு இல்லாத கொழுக்கட்டை ரெண்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் எடுக்கணும். நான் வந்து இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். ரெண்டுக்கும் ஒன்றா மாவு பிசைஞ்சிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதில் எவ்வளோ வேணுமோ நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன், சுடு தண்ணி எதுவுமே தேவையில்லை. மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுக்கும் ஒன்றாவே உருட்டிடலாம். ஆனால் வேறு வேறு டிசைனில் உருட்டுவோம், ரெண்டு விதமாக போடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கும் இதுக்கும் எடுத்துடலாம். இதை பால் கொழுக்கட்டை வச்சுட்டு இது உப்பு இல்லாத கொழுக்கட்டைக்கு உருட்டிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். இது வந்து நான் உப்பு இல்லாத கொழுக்கட்டைக்கு இப்போ உருட்டிகிட்ருக்கேன். அதுக்கு உருண்டை சேப்பு இந்த மாதிரி போட்டுட்டு இதை இப்படியும் போடலாம். சும்மா இப்படி பிடிச்சி இதுவும் போடலாம். இந்த மாதிரி ரெண்டு இதுவும் சேர்த்து இது பண்ணிடலாம். உப்பு இல்லாத கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குமா, அதனால் கொஞ்சம் கூட செய்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே அளவு மாவு எடுத்து அப்படியே உருட்டிக்கங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் போடலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியும் போடலாம், சரி நம்ம வித்தியாசமாக போடுவோம். இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம சேவ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். நம்ம பால் கொழுக்கட்டைக்கும் உப்பு இல்லாத கொழுக்கட்டைக்கும் ரெண்டுக்கும் மாவு உருட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம அதை வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு இல்லாத கொழுக்கட்டைக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம்மிலெலாம் வைக்கக்கூடாது. இப்படியே இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். அப்படியே எல்லாம் விழுந்துடும் அதுவா. கை சுடுது. கரண்டி போட வேண்டாம், அது பாட்டுக்கு வெந்து அப்படியே மேலே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி போடணும். இப்போது அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது, கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இப்போ மேலே வந்துருச்சு. இப்போ தான் கரண்டி போடுறேன். லேசாக பரட்டி விட்டுட்டு இப்போது எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்மு வேண்டாம். உருண்டையெல்லாம் நல்லா வெந்து ஃபுல்லாக மேலே வெந்துருச்சு நல்லா. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 உருண்டை எடுத்து இதில் பச்சை தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. இதில் போட்டுட்டு, ஏன்னா கை சுடும் அழுத்தி பார்க்கும்போது, நீங்கள் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மாவு இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்படி பார்த்துருங்க வெந்துருச்சா என்னன்னு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணு தட்டில் இப்படி வடிச்சிருங்க தண்ணியெல்லாம் இறங்கிரும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இந்த சூட்டோடவே ஊற்றிட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுறலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறுநாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போது இது எப்படி இருக்கட்டும். இந்த தண்ணியை வேணுங்கிறவங்க ஒரு டம்ளரில் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வெல்லம் போட்டு ஆற்றி குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ அப்படி தான் குடிக்க போகிறேன், அதனால தான் வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டைக்கு பால் 1/2 லிட்ரு பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் பாலுக்கு மட்டும். ஏன்னா கொழுக்கட்டை வேகும்போது கொஞ்சம் கட்டியாயிரும். லேசாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான், சிம்மில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். கரண்டியும் போட வேண்டாம் அவசரப்பட்டு. அதே மாதிரி தான் கொதிச்சு நல்லா தான் மேலே வந்துட்டுருக்கு வெந்து. இப்போ தான் கரண்டி போட்டு லேசாக கிளறி மட்டும் விடுங்க.
இதுவும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வெந்துடும், அவ்வளோதான். இதுவும் நல்லா வெந்துருச்சு. நான் அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுகிட்டே தான் இருந்தேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜீனி சேர்த்துடலாம். கரண்ட் இப்படி இருக்கட்டும். கம்மியாக, எவ்வளோ கம்மியாக வேணுமோ உங்களுக்கு, இல்லை கூட வேணுனாலும் கூட சேர்த்துக்கோங்க. நான் 3/4 அளவு ஜீனி தான் போடுவேன். ஒரு 3-4 ஸ்பூன் மட்டும் போடுறேன், போதும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இங்கே ஸ்பூனை காணும், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும், ரொம்ப வேண்டாம். இந்த அளவு ஏலக்காய் தூள் போட்டு இப்போது ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வெந்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய் வாசத்தோடு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் ஊற்றும்போது உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். நம்மளோட பால் கொழுக்கட்டை, உப்பு இல்லாத கொழுக்கட்டை ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.